கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெரிதாய் இறங்கி கிரியை செய்வதாக. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் நல்ல ஒரு தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக கல்லையும் மண்ணையும் விக்கிரகங்களையும் தெய்வம் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜீவன் உள்ள தெய்வம் தான் தெய்வம் என்று சொல்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஒவ்வொரு மனிதர்களும் செய்து வைத்திருக்கிற தெய்வங்களை தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை போய் தெய்வம் என்று சொல்லி என்ன செய்யறாங்க? போற்றுகிறார்கள், அதை பணிந்து கொள்ளுகிறார்கள், அதை சேவிக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்முடைய தெய்வம் உண்மையான தெய்வம். அல்லேலூயா. வாசிப்போம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு ஆதாரமாக மெய்யான தெய்வம் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்க போகிறோம். வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரகத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தெய்வம் மெய்யான தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தெய்வம் மெய்யான தெய்வம், மெய்யான தெய்வம். இன்னைக்கு இந்த உலகத்திலே ஆராதிக்கிற தெய்வங்கள் பொய்யான தெய்வங்களை வைத்து நிறைய பேர் ஆராதிக்கிறார்கள். மரித்தவர்களை வைத்து ஆராதிக்கிறார்கள், விக்கிரகங்களை வைத்து ஆராதிக்கிறார்கள், சித்தர்களை தெய்வம் என்று சொல்லி ஆராதிக்கிறார்கள். அதே போல யாராவது ஏதாவது உலகத்துல ஏதாவது ஒரு நல்லதை செய்தால் அவங்க தெய்வம் என்று சொல்லி அவங்களை ஆராதிக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அது இந்தியாவுல அப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான ஒரு ஆராதனை ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? தெரியாம ஆராதிக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா உங்களுக்கும் எனக்கும் தேவன் அந்த பாவத்திலிருந்து, அந்த சாபத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார். மெய்யான தெய்வத்தை ஆராதிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த மெய்யான தெய்வம் யார் என்று சொன்னால் 11வது வசனம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியில் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். அல்லேலூயா. மெய்யான தெய்வம் யார் என்று சொன்னால் வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம் தான் மெய்யான தெய்வம். கன்னியாகுமரிக்கு போகிறார்கள். அந்த தெய்வத்தை கேட்டால் அது வானத்தையும் பூமியை படைச்சு இருக்கிறதா என்று சொல்லி கேட்டால் இல்லை என்று சொல்லுவாங்க. பழனிக்கு போகிறார்கள். அங்கே போய் கேட்டால் வானத்தையும் பூமியை படைச்சிருக்கிறது என்று சொல்லி கேட்டால் இல்லை என்று சொல்லுவாங்க. காசிக்கு போகிறார்கள். அங்கே போய் கேட்டால் வானத்தையும் பூமியை படைத்தவர்களா என்று சொல்லி கேட்டால் இல்லை என்று சொல்லுவாங்க. மேட்டுப்பாளையத்துல போய் கேட்டா மேட்டுப்பாளையத்துல வானத்தையும் பூமியை படைத்த தெய்வமா என்று சொல்லி கேட்டால் இல்லை என்று சொல்லுவாங்க. காரமடையில போய் கேட்டா காரமடையில படைச்ச தெய்வம் வானத்தையும் பூமியை படைச்சா என்று சொல்லி கேட்டால் இல்லை என்று சொல்லுவாங்க. வேளாங்கண்ணியில போய் கேட்டா வேளாங்கண்ணியிலையும் அங்கேயும் இருக்கிற கடவுள் வானத்தையும் பூமியை படைச்சதா என்று சொல்லி கேட்டால் இல்லை என்று சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஜனங்கள் ஒவ்வொரு இடங்களிலேயும் என்ன செய்கிறார்கள்? தேடி 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 தெய்வத்தை பார்க்க போகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆனால் சர்வ வல்லமை உள்ள தெய்வம் இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம் தான் தெய்வம். அவர்தான் கர்த்தர், அவர்தான் இயேசு, அவர்தான் நித்திய பிதா, அவர்தான் நித்திய ராஜா, அவர்தான் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். அல்லேலூயா. அவர்தான் இயேசு, 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 இயேசு. இந்த காலை வேளையில நீங்கள் யாரும் ஆராதிக்கிற தெய்வம் தான். அவர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர். இன்றைக்கு விசுவாசிங்க, அவர் விடுதலை கொடுப்பார், அற்புதத்தை செய்வார், வியாதியை மாற்றுவார், மரித்தவனை உயிரோடு எழுப்புவார். அவர் பரலோகம் சேர்த்து நம்மளை மகிமைப்படுத்துகிறவர். இந்த காலை வேளையில அந்த வெளிப்பாட்டை உங்களுக்கும் எனக்கும் அந்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தேவ சன்னிதானத்துல நாம் விசுவாசிக்க வேண்டும். எங்கெல்லாம் தெய்வங்கள் இருக்கிறது என்று ஓடி 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 ஜனங்கள் அலைந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்கவில்லை. வானத்தையும் பூமியை உண்டாக்குனவர் தான் தெய்வம். அல்லேலூயா. அவர்தான் இயேசு, அவர்தான் கர்த்தர், அவர்தான் யெகோவா, அவர்தான் யெகோவா ஈரே, யெகோவா நிசி. அவருக்கு நிறைய நாமங்களை வைத்து நம்ம என்ன செய்கிறோம்? அவரை உயர்த்தி கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. 1 யோவான்ல வாங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்கும் இருக்கிறோம். அவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மெய்யான தெய்வம் யாரு? இயேசு. அல்லேலூயா. அவர்தான் நித்திய ஜீவன். அல்லேலூயா. அவர் உங்களையும் என்னையும் பரலோகம் சேர்க்கணும்னா இயேசு வழியாக நம்ம வந்தாதான் பரலோகம் சேர்க்க முடியும். அல்லேலூயா. யானைய தெய்வம் என்று சொல்றாங்க, பாம்பு தெய்வம் என்று சொல்றாங்க, நாய தெய்வம் என்று சொல்றாங்க. இப்படியெல்லாம் மனிதன் அலைந்து கொண்டிருக்கிறாங்க. தேவன் விரும்பாததை ஜனங்கள் செய்கிறதுனால தேவ கோபம் பூமியின் மேல என்ன செய்து கொண்டிருக்கிறது? இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த பூமியில பார்த்த ஜனங்களுக்குள்ளே பலவிதமான வியாதிகள் பரவி கொண்டிருக்கிறது. காரணம், தேவனை விட்டு வேற தேவன் என்று சொல்லி ஆராதிக்கிறதுனால தேவ கோபம் இந்த பூமியில பரவி வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பயங்கரமான தொல்லைகள் இந்த பூமி முழுவதுமாய் பெருகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு எல்லாரும் உணர வேண்டும், ஆண்டவராய் இயேசுதான் தெய்வம், வேற ஒரு தெய்வம் இந்த பூமியில இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஆகிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு இந்த காலவேளையிலே ஆவியானவர் சொல்லுகிறது, மெய்யான தெய்வம் அவரே. தேவனுடைய என்ன தேவன் நம்மை ரட்சித்த தெய்வம், பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிற தெய்வம், சாபத்தை மாற்றுகிற மெய்யான தெய்வம் இயேசுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இயேசுவை நம்ம பின்பற்றினா பரலோகத்தில் நம்ம என்ன செய்யலாம்? போகலாம். அல்லேலூயா. அந்த இயேசுவுக்காக நம்ம வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமா நமக்கு பரலோகத்தில் இடம் உண்டு. இன்றைக்கு அந்த வெளிப்பாடு இல்லாம ஜனங்கள் என்ன செய்யறாங்க? இந்த பூமியில நல்லா இருக்கணும், இங்க என்ன செய்யணும்? ஆசீர்வாதமா இருக்கணும், இங்க சுகமா இருக்கணும், எங்க போனா சுகம் கிடைக்கும், எங்க போனா ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட எண்ணங்களிலே ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஓடிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா உண்மையான தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறதுனால இந்த பூமியில ஒரு ஆசீர்வாதம், இந்த பூமியை விட்டு நம்ம விடை பெறும் பொழுது பரலோகத்தில் ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இது நமக்கு நித்தியம் அல்ல, பரலோகம் நமக்கு நித்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு தற்காலிகம். இன்னைக்கு கூப்பிட்டா நம்ம என்ன செய்யணும்? கிளம்பி பெய்யறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நித்தியத்துல போனோம்னா ஆண்டவர் சில வழிமுறைகளை சொல்லி இருக்கிறார். இதன் வழியாய் வந்தால் மட்டும்தான் நீங்க என்ன செய்ய முடியும்? அந்த பரலோகத்தை
பார்க்க முடியும், தரிசிக்க முடியும், அந்த வீட்டில் நீங்கள் பிரவேசிக்க முடியும் என்ற சில உபதேசங்களையும் நியாய பிரமாணங்களையும் கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நமக்கு தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பூமியில பிறந்து வளருகிற ஒவ்வொரு மனுஷனும் இதை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பிரமாணம். ஆனால் பிசாசு அந்த பிரமாணங்களுக்கு என்ன செய்கிறான்? திசை திருப்பி அந்த பிரமாணங்களிலே, தேவனுடைய வசனங்களிலே, வார்த்தைகளிலே வாழக்கூடாதபடி சாத்தான் அவர்களை என்ன செய்து கொண்டிருக்கிறது? வெளியே கொண்டு போகிறாங்க. இயேசுவாகிய வெளிச்சத்துல இவர்கள் நடப்பதற்கு நீங்க என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க. நம்ம ஜெபம் பண்ணணும். அப்ப அந்த மெய்யான தெய்வத்தை நான் இன்னும் பார்க்கணும்னு ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? வாஞ்சையோட, தாகத்தோட ஒவ்வொரு நாளும் நம்ம செயல்படணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை எலியா சொல்லிக்கொண்டே இருக்கிறது, பேசிக்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது எலியாவுக்கு ஒரு வெளிப்பாடு வருகிறது. ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? உண்மையான தெய்வம் யார் என்பதை எல்லாரும் பார்க்கணும். இப்ப எலியா சொல்லுகிறது, இப்ப யார் சொல்றா கேளுங்க. நீங்க பாகாலை ஆரோனுடைய கண்டுக்குட்டிய செஞ்சு நீங்க அது தெய்வம் என்று சொல்லி இங்க வணங்கி கொண்டிருக்கிறீங்க. இப்போ யார் சொல்லுகிறது? உண்மையான தெய்வம் இது அல்ல. உண்மையான தெய்வம் என்பது அக்கினியினால வெளிப்படுகிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம். நீங்க ஒண்ணு செய்யுங்க, பலிபீடத்தை கட்டுங்க. நீங்க அதன் மேல என்ன செய்யுங்க? பலி செலுத்துங்க. நீ விக்கிரகத்தை ஆராதிக்கிறவர்கள் பலிபீடத்தை கட்டுனாங்க. பலிபீடத்தை கட்டி தண்ணிய ஊத்தல. காலையில இருந்து சாயங்காலம் மட்டும் என்ன செய்தாங்க? பாகாலை தொழுகிறவர்கள், விக்கிரகங்களை சேவிக்கிறவர்கள், அவர்கள் காலையிலிருந்து ஆண்டவரே இறங்கு, பலிபீடத்தை பட்சியும் அக்கினி இறங்கட்டும், இதெல்லாம் சுட்டு எரிக்கப்படட்டும் என்று சொல்லி அவங்க கடவுளை பார்த்து ஜெபம் பண்ணாங்க. ஒண்ணுமே கேட்கல. அவங்க சரீரங்களை கிழிக்கிறாங்க. ஒண்ணுமே என்ன செய்யல? பதில் கொடுக்கல. சாயங்காலம் அந்திப்பலி நேரம் ஆவதற்கு முன்னாடி எலியா சொல்லுகிறது, சிலவேளை உங்கள் தேவன் அலுவலாக இருந்து வேலை செஞ்சுட்டு இருப்பார், இன்னும் சத்தமா நீங்க கூப்பிடுங்க. எலியா சொல்ல சொல்ல இவங்களுடைய வெறித்தனம் பயங்கரமா இருக்கிறது. வெறியில என்ன செய்யறாங்க? அவங்க கடவுளை கூப்பிட்டு பார்க்காங்க, ஒரு உத்தரவும் வரல. இப்ப அவங்க பலிபீடத்தை எல்லாம் என்ன செய்றாங்க? இடிச்சு பரட்டி தூக்கி வீசிட்டு அந்திப்பலி செலுத்துகிற நேரத்துல எலியா தீர்க்கதரிசி ஒரே மனுஷனா இருந்து அவன் என்ன செய்கிறது? அவங்க 450 காலையில இருந்து சாயங்காலம் வரை கூப்பிட்டாங்க, அக்கினி இறங்கல, ஒண்ணுமே நடக்கல, ஒரு வேலை நடக்கல. இப்ப சாயங்காலம் வடக்கம் போல எலியா ஜெபம் பண்ணிக்கிற நேரத்துல எலியா என்ன செய்கிறது? பலிபீடத்தை கட்டுகிறது, விறகடிக்கிறது, காளையை வெட்டி அதன் மேல போடுகிறது, ஒரு சின்ன ஒரு வாய்க்கால் தோண்டுகிறது, அந்த வாய்க்கால் நிறைய தண்ணி என்ன செய்கிறது? ஊற்றுகிறது. எலியா ஒரு சின்ன என்ன ஜெபிக்கிறான். 38 வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஒரு சின்ன ஜெபம். பரலோக தெய்வம் உடனே அந்த எலியாவின் மேல் இறங்கி அந்த பலிபீடத்தை என்ன செய்கிறது? அப்படியே பட்சித்து போடுகிறது. விறகு எல்லாமே அக்கினியினால என்ன செய்கிறது? எரிந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்களையான ஜெபம் பண்ணுன அக்கினி இறங்கும். அல்லேலூயா. வியாதிய பட்சிக்கும். அல்லேலூயா. பிரச்சனைகளை பட்சித்து போடும். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக நிற்கக்கூடிய எல்லா தீய சக்திகளையும் அந்த பரலோக அக்கினி இறங்கி என்ன செய்யும்? எல்லாம் சுட்டி எரிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாகாலை பின்பற்றினவர்கள் என்ன செய்றாங்க? அங்க வெட்கப்பட்டு எல்லாரும் என்ன செய்தாங்க? அங்கே முறியடிக்கப்படுகிறது, எல்லாரையும் கொண்டு போடுகிறது. 450 பாகால் மந்திரவாதிகளையும் என்ன செய்கிறது? வெட்டி கொல்லப்படுகிறது. அப்ப வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் தான் மெய்யான தெய்வம் என்பதை அங்கே வெளிப்படுத்தி காட்டுகிறது. நான் என்னைக்கோ மரித்து போக வேண்டியவன், நான் என்னைக்கோ தகர்க்கப்பட வேண்டியவன், நான் என்னைக்கோ அழிக்கப்பட வேண்டியவன், இன்றைக்கும் என்னை வாழ வைத்து ஜீவனோடு என்னை நடத்துகிறார் என்று சொன்னா, நான் ஆராதிக்கிற தெய்வம் சர்வ வல்லமை உள்ள தெய்வமாயிருக்கிறது. அக்கினியினால விடுதலை கொடுக்கிற தெய்வமாயிருக்கிறது. அவர் விடுதலைக்கிற தெய்வமாயிருக்கிறது. அக்கினி இறங்கட்டும் என்று சொல்லும் பொழுது அப்பொழுதே அக்கினி இறங்கி வருகிறது. நீங்க
நீங்க ஜெபம் பண்ணலாம். எலியா ஜெபம் பண்ணப்போ அக்கினி இறக்குனது. ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க பிரச்சனை நடுவுல அக்கினி இறங்கி வரும். ஹல்லேலூயா. இங்க 39வது வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்பர விழுந்து. அல்ல கோனிங்க, ஜனங்கள் எல்லாரும், அன்னைக்கு இருந்த ஜனங்கள் எல்லாரும் இதை கண்ட பொழுது முகம் குப்பர விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உண்மையான தெய்வம் யாரு? கர்த்தர். அப்ப யார் இந்த பூமியில கர்த்தர் தான் தெய்வம், இயேசுதான் தெய்வம் என்று தங்கள் வாயினாலே அறிக்கையிடுமோ, நிச்சயமாய் அவர்கள் என்ன செய்வாங்க? அவங்களுடைய பிரச்சனை கர்த்தர் மாற்றுவார். அவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? அறிந்திருக்கிறார். அவர்களை அவர் கைவிடவே மாட்டார். என்னை ஆராதிங்கள் என்று சொன்னார். இப்போ அவரை ஆராதிக்காமல் இருந்தா அது என்னதான் மாறும்? பாவமாய் மாறும். அப்ப நினைச்சு பாருங்க, உங்க முன்னோர்கள் ஆராதனை தேவனுக்கு கொடுத்திருந்தா நம்ம பாக்கியவர். நம்முடைய முன்னோர்கள் ஆண்டவரை கர்த்தரை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தா அது மிகப்பெரிய பாவம். ஹல்லேலூயா. அப்ப அந்த பாவம் அந்த முன்னோர்கள் வழியாக எங்க வருகிறது? நம்ம கிட்டையும் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்மளும் சில வேளை கர்த்தரே தெய்வம் என்று ஆராதிக்காம சிலப்ப இருந்திருக்கலாம். நம்ம பெற்றோர்கள் இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா. அவ என்னது? மிகப்பெரிய பாவம். ஹல்லேலூயா என்பதை வேதம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. அந்த பாவத்தில் இருந்து விடுதலை கொடுப்பதற்காகத்தான் கர்த்தராகிய தேவன் அவர் குமாரனாய் இந்த பூமிக்கு வந்து அவர் என்ன செய்கிறது? அவருடைய ரத்தத்தை சிந்தி அவருடைய ரத்தத்தினால நம்முடைய பாவத்தை எல்லாம் கழுவு. அதனால இப்ப நீங்களும் யாரும் யாரா இருக்கிறோம்? நீதிமானா இருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மோடு கூட அந்த பாவம் என்ன செய்திருக்கிறது? ஸ்டாப் ஆயிருக்கிறது, விடுதலையா இருக்கிறது. இனி நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி ஆராதிச்சா இந்த பாவம் அவங்கள போய் சேர. நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இந்த தெய்வத்தை விட்டு எப்போ விலகுகிறார்களோ மறுபடி அந்த பாவம் அவர்களை என்ன செய்கிறது? தானாகவே வந்து சேருகிறது. நம்ம என்ன செய்யணும்? நம்ம சந்ததிகள் எல்லாம் கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை தெய்வம் என்று சொல்லணும். அப்ப ஒரு நாள் ஒரு சின்ன நம்ம வேதத்துல என்ன வாசிச்சு படிச்சுட்டு நம்ம சொல்லுவோம் ஒரு சின்ன பாவம்னு சொல்லுவோம். ஆனா வேதாகமத்துல சின்ன பாவம் பெரிய பாவம்னு சொல்லி இல்லவே இல்லை. பாவம் எல்லாம் பாவம். ஹல்லேலூயா. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையிலும் பாவம் பாவம் பாவம்னு தான் சொல்லிடு. வேதம் சொல்லுகிறது 6 நாள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் அதனுடைய 13, 14 வாசித்தால் சொல்ல பாருங்க. என் ஆராதிக்கிறது யாரு? கர்த்தர். அவர் சொல்றாரு, என் பரிசுத்த ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும். ஆண்டவர் சொல்றாரு, ஏன் நாடு, ஏன் நேரம், எனக்கு ஆராதனை செலுத்த வேண்டியது, அதுக்கு உனக்கு இஷ்டமானதை நீ என்ன செய்யக்கூடாது? செய்யாமலும். சொந்த பேச்ச கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஹல்லேலூயா. சொந்த பேச்சையும் பேசாமலும் ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்றும். அப்ப இந்த நாள் என்ன நாள்? கர்த்தரை ஆராதிக்கிற இந்த நாள் என்ன நாள்? மன மகிழ்ச்சியின் ஒரு நாள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாய் எண்ணுவாயானால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருப்பார். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவார்.
அல்லேலூயா. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அல்லேலூயா. இந்த வசனம் கேட்ட மாத்திரத்துல சாத்தான் வருவான். ஏன்னா இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிஞ்சா நமக்கு உயர்வு உயர்வு உயர்வு. அல்லேலூயா. இந்த வசனத்திற்கு கீழ்ப்படியாம இருந்தா நமக்கு தாழ்வு தாழ்வு. அப்ப சாத்தானுடைய திட்டம் என்னது? நம்ம உயர்வுல போக கூடாது. நம்ம எப்பவுமே என்ன செய்யணும்? பிசாசுக்கு அடிமையா கிடக்கணும். இது அவனுடைய திட்டம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கு ஆண்டவரை ஆராதிக்கிற நேரங்களை எப்படியெல்லாம் ஜனங்களை முடக்க முடியுமோ அப்படியெல்லாம் முடக்கி அவன் கீழ்ப்படுத்தும். அல்லேலூயா. ஆண்டவரை மெய்யான தெய்வத்தை ஆராதிக்காமல் இருப்பது மிகப்பெரிய பாவம். யாத்திரையாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 31. அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தெய்வத்தை ஆராதிக்காம வேற எங்கேயோ நம்ம சுத்தி திரிஞ்சு, எங்கேயோ நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைகளை செஞ்சுட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நடந்தா நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? ஐயோ, இந்த ஜனங்கள் மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப நினைச்சு பாருங்க, வெள்ளியையும் பொன்னையும் எங்க எல்லாம் செஞ்சு வச்சு ஆராதிக்கிறார்களோ அது எல்லாம் மகா பெரிய பாவம். இல்ல பாஸ்டர், நான் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்தேன். வேளாங்கண்ணிக்கு போனா மிகப்பெரிய பாவம். அங்க இருக்கிறது என்னது? வெள்ளியும் பொன்னும் விக்கிரகம் தான். அப்போ நம்ம அது வாயிலும் கூட சொல்லக்கூடாது. அது தேவனை என்ன செய்கிறது? நம்ம அசங்கியப்படுத்துகிறது. அல்லேலூயா. இவ்வளவு சத்தியத்தை நம்ம கேட்டோம், வசனத்தை நம்ம அறிந்தும் நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறோம்? கேவலப்படுத்து. அப்ப இன்னும் நிறைய இடங்கள் இருக்கிறது, நிறைய இடங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப எல்லாமே என்னதுதான்? வெள்ளியும் பொன்னும் எங்க எல்லாம் வச்சிருக்காங்க, எங்க எல்லாம் மனிதர்கள் கடவுள் என்று சொல்லி எங்க எல்லாம் உயர்த்தி வைத்திருக்கிறாங்களோ அந்த உயரமான இடங்கள்ல நீங்க போகிறது மிகப்பெரிய பாவம். என்ன ஒரு 15-20 வருஷமா காருண்யா போறது பாவம். அந்த விக்கிரகத்தை நீங்க போய் முடிச்சீங்கன்னு சொன்னா இது பாவம். அங்க என்ன செஞ்சு வச்சிருக்கு? சிலைகளை செஞ்சு வச்சிருக்கு. சிலையை பார்க்க இவ்வளவு பணம் கொடுத்து அங்க போறீங்க. என்ன பார்க்க? பாவத்தை பார்க்க. அங்க பரலோகத்துல போய் நிக்கும் போது இதுக்குடைய ரிசல்ட் எல்லாம் வரும், அருமை வரும். எங்க எங்க எல்லாம் தப்பு நீ பண்ணிட்டேன்னு அங்க போக அங்க கிளியரா இருக்கும், சரியா இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? பாவத்தை விட்டு விலகணும். அல்லேலூயா. மெய்யான தெய்வத்தை நம்ம ஆராதிக்கணும், ஜீவனுள்ள தெய்வத்தை நம்ம ஆராதிக்கணும். அவர் வார்த்தையா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தெய்வம் வார்த்தையா இருக்கிறார். சுரூபமா ஒரு இடத்திலே கிடையாது. அவரை பார்த்தவங்க யாரும் கிடையாது. அல்லேலூயா. பிதாவை கண்டவங்க யாராவது இருக்காங்களா? ஒருத்தர் கிடையாது. வாசிங்க, அதே 33வது வசனத்தை வாசிங்க பாப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும். நீ போய் அங்க காருண்யால போய் நின்னுட்டீங்கன்னா கிறுக்கி, வேளாங்கண்ணியில போய் நின்னுட்டீங்கன்னா அப்பவே என்ன செய்யும்? பேரு இவ்வளவு பாடுபட்டு நீ ஒரே செகண்ட்ல உன் பேரை கிளிக்க போறிய. ஆண்டவர் சொல்லிக்கிறான், மோசே உன் ஜெபத்தை கேட்டு, ஆனா ஒண்ணு கீழ்ப்படியாம ஓடுறாங்க இல்ல, அவங்க பேரை என்ன செய்வான்? கிறுக்கி போடும். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறுக்கி போட்டு. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? காருண்யாவுல போய் அங்கதான் தெய்வம் இருக்குன்னு நீங்க போய் அவருக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. வேளாங்கண்ணியில போய் அங்க கடவுள் இருக்கிறான்னு சொல்லி நீங்க அங்க போய் துரோகம் பண்ணிட்டீங்க. இப்போ ஆண்டவர் உங்க கூட பேசுகிறார்.
அப்ப நீங்க போன இடம் இதுவரைக்கும் நீங்க ஆண்டவருக்கு விரோதமாய் பண்ணின துரோகங்கள். இல்லையா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மறுபடியும் என்ன செய்யுங்க, நீங்க இப்ப உணர்ந்து அது விலகி, அதை விட்டு விலகி நீங்க வந்துட்டீங்க. இல்லையா? இது எல்லாம் பாவம், இதெல்லாம் பாவம். உட்கார்ந்த இடத்துல தேவனை தரிசிக்க வேண்டிய நீங்கள் ஓடி 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 தெய்வத்தை பார்க்கணும், தெய்வத்தை பார்க்கணும், தெய்வத்தை பார்க்கணும்னு ஓடி 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 அலைந்தது எல்லாமே பாவம். இல்லையா? இந்த பாவத்தை விட்டு நீங்க விலகி நீங்க வந்துச்சுன்னா புது இருதயத்தையும் புதிய ஆவியையும் மறுபடியும் தேவன் உங்களுக்கு தருவார். மூணாவது ஒரு காரியத்தை பார்த்து ஜெபம் பண்ணோம். பாவத்தை விட்டு வெளியே வந்துச்சுன்னா ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. அது தீங்கு இல்லாட்டி எல்லாம் என்னதா இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் கிடக்கு. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறாரு. அவன் கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். நீங்க திரும்பி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் சத்துருக்களை விலக்கி இருக்கு. ஏதோ ஒரு ஆவி உங்களை கொண்டு போய் அங்க இங்க எல்லாம் அலைய வச்சிட்டு இருந்துச்சு. அல்லேலூயா. ஏதோ இருதய கடினத்தினால நீங்க என்ன செஞ்சீங்க, அப்படியெல்லாம் ஓடின நாட்கள் இருந்தது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் புதிய ஆவியை கொடுத்து, புதிய இருதயத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்து, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், சத்துருக்களை என்ன செய்கிறார், விலக்கினார். அந்த ஆவியை விலக்கினார். அந்த போராட்டத்தை உங்களை விட்டு மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இனி இருக்கிற இடத்துல நம்ம ஜெபிக்கணும், ஆராதிக்கணும், துதிக்கணும், பாடணும், உயர்த்தணும் என்ற அந்த பாரமும் எண்ணமும் தேவன் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொன்னால் நிச்சயமா அதுதான் பரிசுத்த ஆவி உங்களுக்கு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் வசனத்தை கேட்டு விட்டு இன்னும் அங்க ஓடுவோம் இங்க ஓடுவோம் என்று சொல்லி அப்படியே அலைந்து கொண்டிருந்தா இது வேற ஆவி, இது நிரந்தரமான ஆவி அல்ல, இது பரிசுத்த ஆவி அல்ல. உங்களை எங்கேயோ கொண்டு போய் என்ன செய்கிறது, தீங்களை மாட்டி விட்டு எங்கேயோ உங்களை கொண்டு போய் சாகடிப்பதற்காக அந்த ஆவி உங்கள் மேலே போராடி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிறது, எல்லா தீங்கிலிருந்து விலக்கி காப்பேன். அல்லேலூயா. உங்க மேல் இருக்கிற எல்லா தீங்கிலிருந்தும் எல்லா போராட்டங்களிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் விலக்கி பாதுகாப்பார். எப்போ என்று சொன்னா மெய்யான தெய்வத்தை நம்ம உயர்த்தும் பொழுது, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தெய்வத்தை நம்ம ஆராதிக்கும் பொழுது எல்லா தீங்கு நம்மளை விட்டு மாறிப்போம். அல்லேலூயா. அப்ப என்னைக்கு நம்ம தேவ சன்னிதானத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து இந்த நாட்களிலே பாவங்களை விட்டு இந்த நாளிலே விலகி வருவோம், அன்னைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீங்குகளை என்ன செய்வார், அகற்றினார். ஆண்டவர் சொன்னார், அகற்றிட்டார். ஆல்ரெடி அகற்றிட்டார். ஆல்ரெடி நமக்கு சுகம் இருக்கு, ஆல்ரெடி விடுதலை இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்ப நம்ம தான் என்ன செய்யறோம், அவரை விட்டுட்டு நம்ம வேற வழியா போறதுனாலதான் இவ்வளவு அலைச்சல்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், வியாதிகள், துன்பங்கள், தொல்லைகள், டார்ச்சர், பிசாசினுடைய நெருக்கடி. இன்னைக்கு உணருங்க, ஆண்டவர் சொன்ன எல்லா தீங்கில் இருந்து உன்னை விலக்கி காத்தார், உன்னை பாதுகாத்தார். அல்லேலூயா. இது நீங்க வந்தா போதும், நீங்க ஆண்டவரை தேடினா போதும், நீங்க கர்த்தரோடு கூட ஐக்கியமா இருந்தா போதும், நீங்க கர்த்தரிடத்துல நீங்க ஜெபம் பண்ணினா போதும், ஆராதிச்சா போதும், துதிச்சா போதும், கர்த்தருக்காக நீங்க வாழ்ந்தா போதும். அல்லேலூயா. எல்லாம் வெற்றி. சூப்பரா கர்த்தர் உங்களை மாற்றும். அப்போஸ்தலர் 3:26 இயேசு கிறிஸ்து வந்து சொல்லுகிறது, அவர் உங்கள் எல்லாரையும் உங்க பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அவரை அனுப்பினார் என்றார். அல்லேலூயா. இயேசுவை எதற்காக நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இயேசுவை எதற்காக நம்ம பின்பற்றுகிறோம், இந்த இயேசு போதும் என்று சொல்லி எதற்காக என்ன ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம் பாருங்க. உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி
அல்லேலூயா. இந்த நாட்களிலே உலகம் ஓடட்டும், ஜாதிகள் ஜனங்கள் ஓடட்டும், நீங்கள் தேவ சன்னிதானத்திலே கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அமர்ந்து அவருடைய சன்னிதானத்திலே காத்திருந்தால் அவர் உங்களை விடுதலையாக்கி அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தெய்வமா இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவே நீங்க போதும் அப்பா, உங்க பிரசன்னம் எனக்கு போதும், உங்க ஆண்டவரே வார்த்தை எனக்கு போதும், எனக்குள்ள ஒரு புதிய ஜீவன். Hallelujah. Hallelujah.